ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வசனத்தை பேசும்போது தேவனுடைய ஊழியக்காரன் தேவ சந்நிதியில் கர்த்தருக்குள் பேசுகிறவன், கர்த்தர் சொன்னபடி என்ன செய்ய வேண்டுமா? பேச வேண்டும். கர்த்தர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ, பைபிள் எப்படி நமக்கு பேசுகிறதோ அதை அப்படியே பேசி என்ன செய்யணும்? பழகணும். அநேகரை போல் நாங்கள் கலப்பாய். அப்ப நிறைய பேர் எப்படிப்பட்டவர்களா மாறிட்டாங்கன்னு சொன்னா, கலப்பு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வசனத்துல கலப்படம், சோதர கருத்துக்கள்ல கலப்படம், இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய சாபக்கேடுகள். பிரைஸ் தி லார்ட். உபதேசத்துல கலப்பட உபதேசங்களை இறக்கி இருக்கிறதுனாலதான் சோதர கிறிஸ்தவம் துண்டு துண்டாக பிரிந்து கிடக்கிறது. சிலர் கேட்கிறாங்க, ஒரு கிறிஸ்துவ வைத்திருக்கிறீங்க, ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வச்சிருக்கிறீங்க, ஆனா ஏண்டா 1000 பிரிவுகளா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர்களுக்கு முன்பாக ஏன் தலையை குனிய வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்து தான், ஒரு தேவன் தான், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். ஆனாலும் கூட என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது சொன்னால், கலப்புள்ள போதகம் அவர்களுக்குள்ள போனதுனால அந்த கலப்புடம் இவர்களை அந்த கலப்பு இவர்களை என்ன ஆக்கிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவர்களை தனித்தனியாக நிற்க வைத்து விட்டுச்சு. அதனாலதான் கிறிஸ்தவத்துக்குள்ள ஒன்று சேர முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. உபதேசத்துல கலப்படம் ஏற்பட்டதுனாலதான் கிறிஸ்தவத்தின் இத்தனை பிரிவுகள் உண்டாயிருக்கிறதை ஒழிய, ஒரு துப்புரவான தேவனால் அருளப்பட்ட உபதேசம் கொடுக்கப்படுமானால் இங்கே பிரிவினைகள் என்பதே கிடையாது. ஏன் கத்தோலிக் என்ற ஒரு இனமும் சோதரம் பெயர் கிறிஸ்தவ இனமும் தோத்திரம் பெந்தேகோஸ்தே இனம் என்று எதனால் இவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? உபதேச கலப்படம். உபதேச கலப்படம் யாருக்குள்ளே? பெரிய பெரிய கூட்டத்தாருக்குள்ளே இருக்கு. பெந்தேகோஸ்தேக்குள்ள புது புது கலப்படங்கள் பெருகி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உபதேசத்தை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு காரியத்தை வைத்துக் கொண்டு, ஆமா, அவர்கள் ஒரு சோத்திரம் கொடி நாட்டு கொண்டு ஒரு என்ன சொல்ல கொள்கை பரப்பு செயலாளர்களாக திரிகிறார்கள். அதனால பெந்தேகோஸ்தேக்குள்ளேயும் பல பிரிவினைகள் வந்திருக்குது. ஆனா இவங்க தான் பரிசுத்த ஆவியை பெற்ற சபைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் ஒருவர். ஊழியங்கள் என்ன இருக்கலாம்? வித்தியாசம்னா எத்தனை வித்தியாசம்? 5 தான். ஊழியங்கள்ல வித்தியாசம்ங்கிறதுனால அது ஒரு வித்தியாசமான ஊழியம், இது ஒரு வித்தியாசமான ஊழியம் நினைக்காதீங்க. 5 விதமான ஊழியம் இருக்குது. அது ஒன்னு டிஃபரெண்டானது. ஒன்னு அப்போஸ்தல ஊழியம், இன்னொன்னு தீர்க்க தரிசன ஊழியம், இன்னொன்னு சுவிசேஷ ஊழியம், 4வது மேய்ப்பர் போதகர் ஊழியம். இந்த 5 ஊழியங்கள் தான். ஆனா ஆவியானவர் ஒருவர் தான். இவங்க ஊழியங்கள்ல வித்தியாசமா இருக்குதுன்றதெல்லாம் இவங்க வச்சிருக்க போர்டுல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சும் சிந்தனை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 5 விதமான ஊழியம் இருக்கிறது, 5 விதமான ஊழியர்கள் இருக்கிறார்கள். இதை தவிர வேற ஊழியர்களும் இல்லை, வேற ஊழியமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் ஊழியங்கள்ல வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னது பெந்தேகோஸ்தேயினுடைய டினாமினேஷன்கள்ல இருக்கக்கூடிய பிரிவினைகளை குறித்து அங்க சொல்லல. தோத்திரம். இவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான், அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான். ஏன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்குள்ள இருக்கிற உபதேசமானது கலப்படமாகி போனதுதான் காரணம். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில, கர்த்தருக்குள்ளாக தேவ சந்நிதியிலே துப்புரவாகவும் அருளப்பட்ட பிரகாரமாகவும் பேசல. கட்டு கதைகள் அதற்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். கிளவிகள் பேச்சு என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன செய்யணுமா? விலகி இருக்கணுமா? இப்படி நிறைய போதனைகள்ல கலப்பு. யூதா எழுதும்போது சொல்றாரு, சோத்திரம், நம்முடைய கர்த்தருடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிற சில போதனைகள் என்ன செய்கிறார்? பக்க வழியாய் உள்ளே நுழைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்படி நிறைய உபதேசத்துல கலப்படங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்குது? பெருகி இருக்குது. அப்ப கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உபதேசத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட்.